ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி விதை போட்டு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். சூடாக சாதத்து மேலே இந்த தொகையில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட முதல்ல காரத்துக்கு காஞ்ச மிளகா 4லேருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து உடைச்சதாக இருந்தாலும் சரி, முழுசாக இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வாசனை அப்படியே லேசாக கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். உடைச்ச பருப்பாக இருந்ததுன்னா கலர் மாறும்போது தெரியும். இந்த பருப்பில் நல்லா வறுபட்டது உடனே வாசனை வரும். பாருங்கள், நல்ல வாசனை வந்திருக்கு. லைட்டாக அப்படியே கலர் மாறி இருக்கு பாருங்கள். 1-2 பருப்பில் மட்டும் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா அப்படி பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட மல்லி சேர்த்துக்கலாம். வரமல்லி, மல்லியை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மல்லி அப்படியே செவக்க வறுக்கணும்னு இல்லை, கலர் லைட்டாக மாறி அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு, லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி தேங்காய் ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வறுக்கும்போது மல்லி நல்லாவே முழுசாக வறுபட்டுரும். பாருங்கள், மல்லி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து நல்லா இங்கே பாருங்கள் தொகையில் பதத்துக்கு நல்லா இப்படி அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, அருமையான கொத்தமல்லி தொகையில் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தொகையில் அரைச்சி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.